ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் 2 சிறார்களினுடைய மரணத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்களில் இருக்கிற சாரிபாத் கைம்பெண்ணினுடைய மகன். இன்னொன்று 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 37 வசனங்களில் இருக்கிற சூனேம் ஓர் பெண்ணின் மகன். ஒன்று எலியா தொடர்பு நிகழ்வு, இன்னொன்று எலிசா தொடர்பு நிகழ்வு. எலியா சாரிபாத்துக்கு சென்று சாரிபாத் கைம்பெண் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த கைம்பெண் தன் வீட்டில் இருந்த மாவினால் அப்பம் சுட்டு எலியாவை பசியின்றி காத்து கொண்டார். அந்த பெண்ணின் மகன் திடீரென்று இறந்தபோது அவள் எலியாவிடம் கோபித்துக் கொண்டாள். எலியா அந்த சிறுவனுக்காக, ஒருவேளை இளைஞனுக்காக மன்றாடி அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். சூனேம் ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த பெண்ணிடம் அனுமதி பெற்று, பெண்ணின் கணவரின் அனுமதி பெற்று, பெண்ணின் மாடி வீட்டு அறையில் எலிசா தன் வேலைக்காரனோடு தங்கினார். அவருடைய பேச்சால் தான் இந்த சூனேம் ஊர் பெண்ணுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவள் வேண்டாம் என்றுதான் மறுத்தாள். ஆனால் எலிசாவின் வாக்குப்படி மகன் பிறந்தான். பின்னர் அவன் தலைவலிக்கிறது என்று அழுது தாயின் மடியிலேயே விழுந்து இறந்தபோது இந்த சூனேம் ஒரு பெண் எலிசாவை எதிர்கொண்டோடி, நான் அப்போதே வேண்டாம் என்று சொல்லவில்லையா, இப்படி நடந்து விட்டது என சொன்னபோது எலிசா வந்து அந்த மகன் மேல் விழுந்து, அந்த மகன் உடல் அளவுக்கு தன் உடலை சுருக்கி அவன் மேல் விழுந்து மன்றாடின போது அவன் பிழைத்தான். மரித்த இந்த 2 சிறார்களும் பிழைத்தார்கள். சாரிபாத் பெண் எலியாவுக்கு நன்மை செய்தார். கர்த்தர் அந்த பெண்ணுக்கு பதில் நன்மை செய்தார். சூனேம் ஊர் குடும்பம் எலிசாவுக்கு நன்மை செய்தது. பதிலுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளில் இது போன்ற மரணங்கள், குறிப்பாக இளவயது மரணங்கள் அல்லது குடும்பத்தை கவனிக்கிற குடும்ப தலைவர்களின் மரணங்கள், குடும்ப தலைவிகளின் மரணங்கள் நிகழும்போது கர்த்தர் உயிரோடு எழுப்பினால் நன்றாக இருக்கும் என யோசிக்கிறோம். ஆனால் அப்படி அற்புதங்கள் இப்படி நடைபெறுவது மிகவும் அரிதான ஒன்றாகவே இருக்கிறது. அன்று கர்த்தர் செய்தது உண்மை, இன்று கர்த்தர் செய்யாததும் உண்மை. ஏன் செய்தார் தெரியவில்லை, ஏன் செய்யவில்லை தெரியவில்லை. மரணம் என்பது இயல்பாய் அனைத்து மனிதருக்கும் நிகழக்கூடிய ஒன்று. அதை தவிர்க்க முடியாது. பிறந்த சில நொடிகள் முதற்கொண்டு 100 வயதை தாண்டி கூட இன்றைக்கு பலர் வாழ்ந்து மரிக்கிறார்கள். பல வழிகளில் மரணம் வருகிறது. வயது மூப்பினால் மரிக்கிறவர்கள் உண்டு, வியாதியினால் மரிக்கிறவர்கள் உண்டு, விபத்தினால் மரிக்கிறவர்கள் உண்டு, கொல்லப்பட்டு மரிக்கிறவர்கள் உண்டு. மரணம் பல வழிகளில் வருகிறது. நாம் செய்த தவறினால் மரணம் முந்தி நேரிடுமானால் அதற்கு நாம் கர்த்தரை குறை சொல்லுதல் தவறு. கர்த்தர் விபத்தினாலோ வியாதியினாலோ திடீரென்று ஏதோ ஒரு அதிர்ச்சியினாலோ மரணத்தை கொடுப்பாரானால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கும் உரிமையும் நமக்கு இல்லை. அவர்களோடு சில ஆண்டுகள் வாழ்ந்தோம், அவர்கள் நமக்கு மகிழ்வை தந்தார்கள். அவர்கள் இல்லாமல் இன்னும் சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் வாழ வேண்டி உள்ளது. அவர்களை குறித்த நினைப்பில், கவலையில் அல்ல, வருத்தத்தில் அல்ல, அவர்களை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டல்ல, ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ந்து இந்த உலகத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக வாழ்வோம்.
நம்முடைய மரணத்தை கேள்விப்படுகிறவர்கள் நம்மை நினைக்கும்படி, நமக்காக கண்ணீர் சிந்தும்படி வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுடையதாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.